திமுக அமைச்சர் மகனை எதிர்த்து போட்டியிட்டால் பழிவாங்குவதா கொந்தளிக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். திருச்சியில் எஸ்ஆர்எம் நிறுவனத்தால் குத்தகை அடிப்படையில் நடத்தப்பட்டு வரும் எஸ்ஆர்எம் ஹோட்டலை மூட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிகிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் தமிழ்நாடு அரசின் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு சொந்தமான உணவு விடுதியை எஸ்ஆர்எம் நிறுவனம் குத்தகைக்கு எடுத்து எஸ்ஆர்எம் ஹோட்டல் என்ற பெயரில் நடத்தி வருகிறது. தமிழக அரசின் குத்தகை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கடந்த 30 ஆண்டுகளாக இந்த விடுதி நடத்தப்பட்டு வருகிறது. எஸ்ஆர்எம் ஹோட்டலை மூடக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தடை விதித்தும் உள்ளது. இந்த நிலையில் குத்தகை காலம் முடிவதற்கு முன்பாகவே எஸ்ஆர்எம் ஹோட்டலை தமிழக அரசு மூட நினைப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் அண்மையில் நடந்த மக்களவைத் தேர்தலில் அமைச்சர் KN நேருவின் புதல்வரை எதிர்த்து எஸ்ஆர்எம் குழும தலைவர் போட்டியிட்டதுதான் அரசின் முடிவுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இதை அரசியல் பழிவாங்கும் செயலாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. இத்தகைய பழிவாங்கும் செயல்கள் கூடாது. ஒருபுறம் சுற்றுலா வளர்ச்சி தொழில் வளர்ச்சி என்று பேசிக்கொண்டு இன்னொரு புறம் சுற்றுலா வளர்ச்சிக்காக செயல்படும் எஸ்ஆர்எம் ஹோட்டலை மூட நினைப்பது சரியான செயல் அல்ல. அரசியலை அரசியலாக பார்க்க வேண்டும், வணிகத்தை வணிகமாக பார்க்க வேண்டும். எஸ்ஆர்எம் ஹோட்டலை இடிக்கவோ அரசு முயற்சியக்கூடாது. குத்தகை விதிகளுக்கு உட்பட்ட எஸ்ஆர்எம் ஹோட்டலை தொடர்ந்து நடத்த எஸ்ஆர்எம் நிறுவனத்தை அரசு அனுமதிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.